லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு கட்டத்தை அடைஞ்சிருப்போம். அதாவது ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியை கடந்து தான் இந்த வாழ்க்கையை அப்படியே நடத்திட்டுருப்போம். ஒரு கட்டத்தில் ஐயோ நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டோமோ, ஒருவேளை நம்ம பக்குவ நிலையை அடைஞ்சிருப்போமோன்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்க ஒரு தருணம் வரும். அப்படி நீங்கள் பக்குவ நிலையை அடைஞ்சிட்டிங்களா? இந்த விஷயங்கள் இருந்தால் உண்மையாகவே நீங்கள் மெச்சூர்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். மற்றவர்களின் குறைகளை எப்பவுமே சுட்டி காட்ட போக மாட்டீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே அதிகப்படியான விளக்கத்தையும் நீங்க கொடுக்க போக மாட்டீங்க. உங்களுடைய குறிக்கோளையும் உங்களுடைய லட்சியங்களையும் மாற்றங்கள் நிறைந்து காணப்படும். நல்லா வாழணும், செம்மையா வாழணும், யாருக்கும் அடிபணிஞ்சு இருக்காம எங்களுடைய சுய முயற்சியால நான் என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ளணுன்ற புதிய புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய கோபங்கள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆசைகள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆசைகள் எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அப்போலேருந்து நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு மோசமான செயலை நாமளாக பண்ணியிருக்கோம், ஐயோ இந்த நேரத்தில் நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோமேன்னு சொல்லி இப்போ நீங்கள் பக்குவ நிலையை அடைஞ்சிருந்தா அதை நினச்சி சிரிப்பீங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. முக்தி நிலை இதுதான் இறுதி நிலையா இருக்கும். இதுவும் கடந்து போகும். அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமாப்பான்னு எப்ப உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க பக்குவ நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி எனக்குமே தெரியும். ஏன்னா நானுமே அப்படிதான். ஸோ யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி வைங்க.